திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அவரை தவிர வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானப்ப யார் யாரோ வந்து உட்காந்துட்டாங்க இந்த சீட்டில், இதுக்கு இனிமேல் நான் ஆசைப்படுறதா அப்படின்னு அவர் ஏற்கனவே பேசியிருக்காரு. இப்போ விஜய் வந்தப்பையும் அதே நிலை தான் அதே வார்த்தை தான் தொடர்றாரு. என்ன வார்த்தை தான் வேறு மாதிரியா இருக்குது. எப்படியாவது இந்த ஆட்சியை கவுத்துடணும், இதுதான் திமுகவுடைய ஒரே திட்டம், ஒரே கொள்கை இப்போதைக்கு இருக்கிறதுனால. ஏன்னா அந்த ஆட்சி நீடிக்க நீடிக்க திமுகவின் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் சொல்லுறது ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் இல்லை, 2 கேஸ் இல்லை, அது பற்றி இன்னும் ஆட்சி தொடர நீட்டிக்கிட்டே போவோம். நீ வேணா பாருங்க அது நீட்டிக்கிட்டே போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க செஞ்சுருக்காங்க. மிக 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 கேவலமான ஆட்சியை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி திமுக. அதனால தான் அவங்க சொல்கிறது, எப்படியாவது விஜய் ஆட்சி தொடரக்கூடாது. நீ எவ்வளவு செலவு பண்ணாலும் திமுக தாவேக எம்எல்ஏவை விலைக்கு வாங்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் போகிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்களான்னா அதுக்கு உண்டான பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து விஜய் மக்கள் இயக்கம் வரை, மக்கள் மன்றம் வரை விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகும் அதுலேருந்து தொடர்ந்து நீட்டிச்சிருந்து இன்றைக்கி எம்எல்ஏ இருக்கிறவங்கள உங்களுக்கு அமைச்சர் பதவி தரல, நீங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, புதுசாக வந்தவங்களும் கொடுத்துருக்காங்க, இப்படி ஆசை வார்த்தை கூறி நீங்கள் வந்து எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம் அப்படின்னு பேசி ஆசை வார்த்தை கூறி பேசியிருக்காங்க இதை பற்றி. ஆனால் அவங்க இன்னும் எந்த முடிவும் சொல்லலை. அப்படி போயிட்டு இருக்கு இந்த ஆட்சியோட இந்த திமுகவோட நிலைமை. தமிழக முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் ஜூலை 2வது வாரத்தில் கரூர் செல்ல இருக்கிறார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி பிரச்சார கேம்பெயின் போது 41 பேர் பலியான சம்பவத்தில் தாவேக கட்சிக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு கருப்பு நாளுன்னு சொல்லலாம். ஏன்னா அதிலிருந்து அவங்க மீண்டு வருவதற்கு பெரும்பாடுபட்டார்கள். அந்த விஷயத்தில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நண்பர்களை பாராட்டலாம். ஏன்னா எல்லாமே அவருக்கு எதிராக, எல்லா எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் அவருக்கு எதிராக பேசும்போது இவங்க மட்டும் அதுக்கு உண்டான ஆதாரத்தெல்லாம் திரட்டி அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ஒவ்வொன்றா திரட்டி, செருப்பு விசனத்திலேருந்து சிஎம் விஜய் அவர்கள் தண்ணி பாட்டில் கொடுத்ததுலேருந்து, ஆம்புலன்ஸ் முன்னாடியே உள்ளே வந்ததுலேருந்து, ஆம்புலன்ஸில் கட்சி கொடி கட்டினத்துலேருந்து இந்த ஆதாரங்கள்லாம் எடுத்து ஆன்லைனில் போட்டு அந்த கட்சியை மீண்டும் இன்றைக்கி ஆட்சி கட்டில அமைத்திருக்காங்க. அந்த வகையில் விர்ச்சுவல் வாட்ச் நண்பர்களை பாராட்டலாம். இந்த நிலைமை யாருக்கு நடந்தாலும் அவங்க இந்த அளவுக்கு மீண்டு வருவாங்களா என்பது சந்தேகமே. புதுசாக வந்தவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடி திமுக அரசாங்கம் அப்போ கொடுத்தது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு தேர்தல் பிரச்சார கேம்பெயினை கூட அனுமதி வாங்குறதுல பிரச்சனை, எங்கேயுமே அனுமதி மறுக்கப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்தித்து இன்றைக்கி அவங்க ஆட்சியில் ஏறி இருக்காங்க. அந்த முதலமைச்சராக இன்றைக்கி ஜூலை 2வது வாரத்தில் கரூர் செல்ல இருக்கிறாரு. அந்த மக்களை நேரடியாகவும் சந்தித்து, அந்த 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தினரை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி அவங்கள சந்திக்க உள்ளார். ஏற்கனவே அவர் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அந்த குடும்பத்திற்கு ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் மருத்துவ காப்பீடு செஞ்சு கொடுத்துருக்காரு. குழந்தைங்களுக்கு கல்வி இலவசம் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்சூரன்ஸு பண்ணி கொடுத்துருக்காரு. இது மாதிரி எல்லாமே அந்த குடும்பத்தை செஞ்சுருக்காரு. அந்த குடும்பத்தில் நானும் ஒரு பிள்ளையாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி சிஎம் விஜயா அந்த மக்களை சந்திக்க போகிறாரு ஜூலை 2வது வாரத்தில். இது எத்தனை பேர்த்துக்கு கிடைக்குன்னு தெரில. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்த அந்த செந்தில் பாலாஜி முன்னாடி இவர் போய் கரூரில் கெத்தாக இறங்கும்போது எப்படி
பாட்ஷா படம் மாதிரி பேக்ரவுண்ட் நினச்சி பாருங்கள், மியூசிக்கோட எப்படி இருக்குன்னு. திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக செய்திகள் வந்திருக்கு. அது திமுக உடைய அதாவது என்ன சொல்றது, வலிமையை இன்னும் இழக்கும் சொல்கிறது. திமுக கூட்டணியிலே இல்லை. இப்போ ஒரே ஒரு கட்சி இருக்குது என்னென்னா தேமுதிக மட்டும்தான் இருக்கும். வேறு யாரும் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல் எல்லாமே வெளில வந்துட்டாங்க. அதுலேருந்து அறிக்கை வந்துட்டு அவங்களாம் அறிக்கை கொடுத்துட்டாங்க, நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து இல்லைன்னு. இப்போதைக்கு தான் திரும்ப அதை சொல்ல போகிறான்னா. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஓடிட்டு இருக்குது. இதேமாதிரி விடுதலை சிறுத்தைகள் அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுகிறோம்னு சொல்ல போகிறதா நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மிக சந்தோஷமான செய்தி. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இல்லை எம்மானால தான் கூட்டணியில் இருந்தாலும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. அவங்க இந்த சின்ன சின்ன கட்சியை அழிக்க தான் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மதிக்க மாட்டாங்க. இவங்களை வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பாங்களே. ஆனால் அவங்களுக்கு இதில் ஒரு பங்கு தரணும், ஒரு ஆணையர் பதவி தரணும், ஒரு அமைச்சர் பதவி தரணும் அப்படின்னு எதுவுமே நினைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஜெயிச்ச தொகுதியில் நலத்திட்ட உதவி கூட செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் திமுக. அவங்கவுங்க திமுக ஜெயிச்ச கூட்டணியில் நல்லா தொகுதியெலாம் நல்லா நடக்கும். ஆனால் கூட்டணி கட்சி ஜெயிக்கிற தொகுதி அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. ஆனால் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாருக்கும் எல்லாம் செய்வோம், நாங்கள் ஓட்டு போட்டவங்களுக்கும் செய்வோம், ஓட்டு போடாதவங்களுக்கும் செய்வோம் அப்படின்னு. ஆனால் ஓட்டு போட்டவங்க கூட என்ன செய்வோம், இவங்க கொடுக்குறது என்னென்னா இந்த பணத்தை கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க அப்படின்னு திமுக நினைக்கும். ஆனால் இந்த தடவை அது விஜய் மாற்றினார். நண்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேளுங்க. வைகோ நேற்று வெளில வந்துட்டாரா திமுக கூட்டணியிலேருந்து. ஆனால் என்ன, அவருடைய 2 எம்எல்ஏவும் கழுது பேரம் பண்ணி திமுக வாங்கிடுச்சு. ஆமாம், அப்புறம் என்ன சொல்கிறது. தாவேக்க வாங்கினா குதிரை பேரம் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி வாங்கினா கழுது பேரம் தானே. அதேமாரி இன்றைக்கி அதிமுக இது மாதிரி குதிரை பேரம் பண்ணி தாவேக்க எங்கள் எம்எல்ஏக்களை இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஆளுநர்கிட்ட புகார் அளிச்சிருந்தாங்கல்ல. அதுக்கு சபாநாயகரும் நிர்மல்குமாரும் ஆளுநர் போய் இன்றைக்கி சந்தித்து அது குறித்து விளக்கமும் நிர்மல்குமார் அவர்கள் ஆளுநர் விளக்கமளித்து வந்தார். அதான் இன்றைக்கி முக்கிய நியூஸு சொல்கிறது. அப்போ ஆளுங்கட்சி வாங்கினா குதிரை பேரம், எதிர்கட்சி வாங்கினா கழுதை பேரம், இப்படி பேசிட்டு போக வேண்டியதுதான். சரி, இப்போ திமுக இந்த 2 எம்எல்ஏ வாங்குறதுனால, இல்லை 2 எம்எல்ஏ மதிமுக எம்எல்ஏ கூட வச்சுருந்தனால இப்போ தாவேக்கா ஆட்சி கலைக்க போகுதா? முடியாது. ஏன்னா இனிமேல் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சாலும் இனிமேல் ஆட்சி குலைக்க முடியாது. ஆனால் அந்த கூட்டணியை நோக்கி இப்போவே தயாராகி கொண்டு இருக்கிறது அதிமுகவும் திமுகவும். தேர்தல் சமயத்தில் கூட்டணி அதிமுகவும் திமுகவும் வச்சாலும் இனிமேலுக்கு ஆச்சரியப்படுவதற்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா இனிமேல் 25 கட்சி கூட்டணி வச்சு திமுகவில் ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் எந்த கட்சியும் இல்லை, அங்கே எல்லாம் வந்துட்டாங்க. இனிமேல் தனியாக இது வரைக்கும் தனியாக நிற்கவே இல்லை. யார்? திமுக தனியாக இன்னும் ஜெயிக்கவும் இல்லை, தனியாக நின்னதும் கிடையாது. இப்போ அதிமுகவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுகவும் ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டாரு என்னன்னா, அதிமுக ஒரு தீண்டுதல் கட்சி கிடையாதா, ஏன் கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்னு ஏற்கனவே திமுகவுடைய ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டாரு. அதனால் ஒன்றுமே ஆச்சரியப்படுறதில்லை. இனிமேல் அதை நோக்கி திமுக நகரும். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் டைம்லேயே. ஆனால் ஒன்று சேர்ந்தாலும் இனிமேல் தாவேக்காவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒவ்வொரு தொகுதியிலும் சரி. ஏன்னா இவங்க தோற்ற தொகுதியெலாம் ஒரு சில 2000 வாக்குக்குள்ள கிட்டத்தட்ட 10 தொகுதியில் தோற்றுருக்காங்க. 2000 வாக்குக்குள்ளே 285 ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் தோற்றுருக்காங்க. அது மாதிரி போயிட்டு இருக்குது காலம். இனிமேல் இந்த 2 கட்சியும் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். புது கட்சி தான் சட்டமன்றத்துக்குள்ளே போகலாம் சொல்லுவேன். இவங்களால இனிமேல் இதுவும் செய்ய முடியாதுன்னு நான் ஆழமாக நம்புகிறேன்.
நீங்க என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.